அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு 2026 கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகுது. ஒரு ஃபுல் டீடைல் அனலைசிஸா இந்த வீடியோ இருக்க போகுது. எப்போதும் பார்க்குற மாதிரி தொழில், வேலை, பொருளாதாரம் அந்த மாதிரி இல்லாம இந்த வீடியோ ஒரு புதுமையான முறையில் இருக்க போகுது. அதாவது இந்த வருடத்தோட உங்களோட பலம் என்ன, கோச்சார கிரகநிலைகளை வச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலம், அடுத்தது பலவீனம், மூணாவது என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வருஷம், நாலாவது தடைகள். இது வந்து ஸ்வாட் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்பரேட்ல இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன, இதுதான் இதோட அடிப்படை. அதை தான் இந்த வீடியோவில் இந்த வருடம் 2026க்கு கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். ஆக்சுவலாக கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா எல்லா செக்ஷனுமே இந்த வீடியோவில் முக்கியமானது தான். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். 2026 ஒரு புத்தாண்டு தொடங்க போகுது. எப்போதுமே புத்தாண்டுகள் நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும். புதிய முன்னெடுப்புகள், புதிய முயற்சிகள், புதிய தீர்மானங்கள், இந்த மாதிரி நிறைய வகைகளில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அவங்க எந்த மொழி பேசுறவங்க இருந்தாலும் சரி, என்ன இனமா இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த புத்தாண்டுங்கிறது ஒரு புதுமையான தன்னை ரெஃப்ரெஷ் பண்ற ஒரு காலகட்டமாக தான் நம்ம சமூகம் அதை வடிவமைச்சு கொடுத்துருக்குது. ஈவன் அது ஆங்கில புத்தாண்டா இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டா சரி, நம்ம ஜெனரலா அதிகமா யூஸ் பண்றது ஆங்கில புத்தாண்டு தான். அதனால தான் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு இந்த வீடியோக்கள் வருது. அதன் அடிப்படையில் இந்த 2026 தொடங்க போது அதுல கும்ப ராசிக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 11வது ராசியா வரக்கூடிய கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகுது. முதல்ல கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்திய கிரகநிலைகள் என்னென்னலாம், அதாவது கோச்சார கிரகங்கள்ல மொத்தம் 4 கிரகங்கள் நம்ம எப்போதுமே பார்ப்போம். குரு பகவானோட நிலை, சனி பகவானோட நிலை மற்றும் ராகு கேதுக்களோட நிலையை பார்ப்போம். அதன் அடிப்படையில் இந்த வருட குரு பயிற்சி அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா இந்த வருஷம் வந்து 2 பயிற்சி நடக்குது. ஒன்னு வந்து குரு பயிற்சி, இன்னொன்று ராகு கேது பயிற்சி. சனி இந்த தடவை வந்து இடம் விட்டு இடம் மாறல. ஏன்னா 2025 அவர் பயிற்சி ஆனதுனால நட்சத்திர பயிற்சி மட்டும் நடக்குது. அதை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் குரு பயிற்சி வந்து வரக்கூடிய 2/6/2026 அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் போக போறாரு, உச்சமடைய போறாரு. அது ஒரு நல்ல விஷயம், அதை பத்தி பேசுவோம். அடுத்தது ராகு கேது பயிற்சி நடக்குது. அது இந்த வருட இறுதியில் நடக்குது. 6/12/2026 அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு ராகு பகவானும், சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாக போறாங்க. இந்த ரெண்டும் தான் மேஜர் பயிற்சிகள். அடுத்தது சனி பகவான் வந்து 18/5/2026 அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது வந்து நட்சத்திர பயிற்சி, அதனால இது பெரிய இம்பாக்ட் தராது. இந்த 3 தான். இதை வச்சு தான் நம்ம இந்த வருடத்தைய பலம், பலவீனம், ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்புகள், தடைகள் நாளையுமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வருடத்தோட பலம் என்ன கும்பராசிக்கு பாருங்க. 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு வருடத்தோட பாதியில கிட்டத்தட்ட ஜூன் மாசம் குரு பகவான் போக போறார். 2ஆம் இடத்தை பார்க்க போறாரு, 12ஆம் இடத்தை பார்க்க போறாரு, உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்க போறாரு. இந்த 3 இடத்தையும் பார்த்து சுபிட்சப்படுத்த போறார். இன்னொன்னு, சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு போறது மிக மிக யோக பலனை செய்யும் கும்பராசிக்கு. காரணம், ரேவதி அப்படிங்கிறது புதனோட நட்சத்திரம். புதன் உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி. இது மிகச்சிறந்த அமைப்பு. அதுவே பெரிய பலம் தான் இந்த வருடத்துல. மெயினா இவ்வளவு நாள் இருந்த பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது குறையும். பாருங்க, 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் அது வந்து 7.5 சனி தான். இன்னும் 7.5 சனி முடியல. கடந்த 5 வருடம் நிறையவே கஷ்டப்படுத்தி இருக்கும் உங்களை. வாழ்க்கையில எக்கச்சக்க பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பொருளாதார சிக்கல்கள், வேலை போனது, தொழில் முடங்குனது, குடும்பத்தில் நிறைய சிக்கல்கள், அதாவது ஒரு ரெஸ்டே இல்லாம நம்மளை போட்டு அடித்த அந்த காலகட்டங்கள்லாம் கடந்து வந்திருக்கோம். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது உதவும். அதுல மெயினா சனிக்கு குருவோட பார்வை இருக்கு. பாருங்க, உச்சனோட வீட்டுல சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு 2026 6வது மாசத்துக்கு மேல. கூடவே அந்த குருவோட பார்வை சனிக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாம ரெட்டிப்பு ஆதாயமா அந்த சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு போக போறாரு. இது எல்லாமே சேர்ந்து கும்பராசிக்கு மிகப்பெரிய பலம். மெயினான பலமே இந்த வருடம் பொருளாதாரம் தான். நல்ல பொருளாதாரம் வருங்க. அதாவது நீங்க வந்து எதிர்பார்க்கிறத விட ஒரு 2-3 மடங்கு உங்களுக்கான பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். நீங்க வேலை செஞ்சாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, இல்ல மற்ற ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க முயற்சியா எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட முயற்சிக்கு, அதுவும் குறிப்பா அந்த பொருளாதாரம் சார்ந்த முயற்சிக்கு பெரிய அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது இந்த வருட மே மாசத்திலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனக்குழப்பம் தீரும். அதுதானே இவ்வளவு நாள் பிரச்சனை. என்ன செய்யணும்னு தெரியாது. அதாவது நிறைய திறமைகள் இருக்கும், நிறைய விஷயம்
தெரிஞ்சிருக்கும், நல்ல ஸ்கில்ஃபுல்லா இருப்பீங்க. ஆனா ப்ராப்பரான ரெகக்னிஷனே இருக்காது. ஒரு கிளாரிட்டி இல்ல. ஒரு கிளாரிட்டி இருந்தா தான் நம்ம அடுத்தடுத்த முயற்சிக்கு போக முடியும். அந்த கிளாரிட்டி, அந்த ஒரு ஜனவசியம், அதாவது மற்றவங்களுக்கு நம்மளோட திறமைகள் அல்லது ஸ்கில்ஸ் வந்து வெளியில தெரிகிற அந்த ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வருடத்துல கிடைக்கும். அதுதான் மிகப்பெரிய பலம் இந்த வருடத்தோட கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பலவீனம் என்ன? பலவீனம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். பெரிய பலவீனம்லாம் கிடையாது. என்ன, இந்த 2ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால கொஞ்சம் பணம் கையில நிக்காது. அது நீங்க கடந்த 5 வருடமாவே அப்படிதான் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 12ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுனால சுப விரயங்கள் நிறைய ஆகும். அதாவது குறிப்பா 10 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சோம்னா அன்னைக்கு 12 ரூபா அது விற்கும். 2 ரூபா அதிகமா செலவழிக்கிற மாதிரி. இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது நம்ம சந்தோஷமா தான் செலவழிப்போம், புரியுதுங்களா? இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் நல்லபடியா யூஸ் பண்றதுக்காக வாங்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அது உழைக்க போகுது. அப்படிங்கும்போது அது கொடுக்கக்கூடிய சந்தோஷம் நம்ம செலவழிக்கிற அந்த விரயம்ங்கிற அந்த மனநிலையை வந்து நமக்கு போக்கி விட்டுரும். இதுதான் விஷயம். இந்த மாதிரியான விரயங்கள், சுப விரயங்கள், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே சேரும். அந்த சுப விரயத்தையும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களா பண்ணும்போது அந்த சுப விரயமே ரெட்டிப்பு சந்தோஷமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் தாங்க பலவீனம் இந்த வருடத்துல. வேற எந்த பலவீனமே கிடையாது. முழுக்க முழுக்க பாசிட்டிவ் தான் 2026. அதனால எந்த கவலையுமே பட வேண்டாம். அடுத்தது, இந்த வருடத்திய வாய்ப்புகள் என்னெல்லாம் வரும்? முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்துக்கு போன குரு பகவான் சர ராசிக்கு போனதுனால வெளியூர், வெளிநாடு, இந்த மாதிரியான தங்களோட பூர்வீகத்தை விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். குறிப்பா இந்த வருடத்தைய ஏப்ரல்ல இருந்தே இதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது மிகப்பெரிய வாய்ப்பு. அதே மாதிரி வெளிநாட்டில் நாங்கள் வேலை செய்கிறோம், உள்ளூருக்கு வரலாமா, உள்ளூருக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இல்லைனா உள்ளூரில் வந்து தொழில் பண்ணலாமா, ஒரு புதிய அத்தியாயத்தை எங்கள் வாழ்க்கையில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம். ஆனால் இதுக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தை கண்டிப்பாக பரிசீலனை பண்ணணும். வெறும் இந்த ராசி பலன்கள் மட்டும் அதில் வேலை செய்யாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு சரராசியோட சம்பந்தப்பட்ட தசை ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும், இல்லைனா 8, 12ஆம் இடங்களோட சம்பந்தப்பட்ட தசைகள் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும். அந்த தசை முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். மற்றபடி தொழில் தொடங்குறவங்க தாராளமாக இந்த வருடம் தொடங்கலாம். உங்களோட ஜனகால ஜாதகம் கண்டிப்பாக பரிசீலனை பண்ணணும். இது வந்து ஒரு ஐசிங் ஆன் தி கேக். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து நடைமுறை சிக்கல்கள் இல்லாமல் செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிறத இந்த கோச்சார பலன்கள் முடிவு செய்யும். நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் அதை சொல்லலை, திரும்ப அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லைங்களா? அடுத்த பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை தீர்க்கமாக வர்றதுனால கல்யாணம் ஆகாத இளம் பெண்கள் மற்றும் இளம் ஆண்கள், கல்யாணமாகாத எல்லாருக்கும் தான் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், குடும்பம் அமையுங்க. வேற ஒன்றும் இல்லை. அதாவது 2ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடம், 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அது வந்து பணம், பேச்சு இதெல்லாம் குறிச்சா கூட மெயினானது குடும்பம். இந்த ரெண்டையும் குரு பகவான்கிற ஒரு சுப கிரகம் உச்சமாகி பார்க்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு இந்த நிலை வருது. மிக மிக அற்புதமான பலன்கள் எல்லா ராசிக்குமே கிடைக்கும். கும்பராசிக்கு மேலும் பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கும் அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கும் குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால திருமணம் ஆகாத கும்பராசிக்காரர்கள் இந்த நேரம் கொஞ்சம் அக்ரெசிவா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி திருமணமான தம்பதிகளுக்குள்ள இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள், பிரிவு, ஈவன் டிவோர்ஸ் வரைக்கும் போன கேசஸ் கூட திரும்ப நீங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்ல ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பா இருக்குது, டிவோர்ஸ் வாங்கி தான் ஆகணும், அது இழுபறியா இருக்குதுன்னா உங்களுக்கு அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம பேச வேண்டியிருக்கு. முதல்ல அந்த டைவோர்ஸ் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கே எல்லாரும் தயங்குவோம். ஆனா இப்போ வந்து வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு பாதையா ஆயிட்டதுனால இது எல்லாத்தையுமே நம்ம அந்த ராசி பலனுக்குள்ள கொண்டு வர வேண்டியிருக்கு. அடுத்தது, தடைகள் எதுவும் உண்டா இந்த வருடம்? தடைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கிடையாது. சொன்னபடியே 2ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கிறதுனால பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும். என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்து சனி, சரிங்களா? 2ஆம் இடத்து சனினா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வார்த்தைகள் வந்து நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நம்ம நினைச்ச ஒரு விஷயத்த பேசிடுவோம், ஆனா எதிராளி வேற மாதிரி புரிஞ்சுக்குவார். அது நீங்க அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பார்த்திருப்பீங்க. இது 2ஆம் இடத்துல நேரடியா சனி சஞ்சரிக்கிறதுனால இந்த விஷயத்த நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இது வந்து தடைன்னு நம்ம சொல்ல முடியாது, இது ஒரு சின்ன பலவீனம் தான். இந்த பலவீனத்தையும் நம்மளால திருத்திக்க முடியும். பேசிக்கலி கும்பராசிக்கு இந்த வருட தடைகள் எதுவுமே கிடையாது. தடைகள் எல்லாமே தகர்க்கப்பட்டு நீங்க உங்களோட வாய்ப்புகளையும் வசதிகளையும் தேடி போக ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணும்போது இந்த 2ஆம் இடத்து சனியோட தோஷமும் நமக்கு போகும். அதே மாதிரி ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில ஒரு ஒஸ்ட் பேச நீங்க தாண்டிட்டீங்க. ஏன்னா இந்த வீடியோவை வந்து நிறைய நிலைகள்ல, நிறைய வயதுகளில் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க வெறும் கும்பராசிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்திருப்பீங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரியான வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும். சில பேருக்கு அதோட இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும், சிலருக்கு அந்த இன்டென்சிட்டி ரொம்ப குறைவா இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட வாழ்க்கையில நீங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பார்ட்டை தாண்டிட்டீங்க அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நான் ஒரு கன்க்ளூஷனா சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, ஒரு ஒஸ்ட் ஜென்ம சனியை நீங்க தாண்டி வந்திருக்கீங்க. ரெண்டாவது, இந்த ராகு கேதுக்களோட பயிற்சி. ராகு கேதுக்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னபடியே 2026 இறுதியில தான் மாறுதாங்க அப்படின்னா கூட கிட்டத்தட்ட அவங்க உங்களோட 12ஆம் வீடு 6ஆம் வீடு அந்த 12-6ங்கிற காம்பினேஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த ஒஸ்ட் பேஸ் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல மெல்ல
மெல்ல உங்களை விட்டு தள்ளி போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த ஒரு நினைப்பை மட்டும் மனசுல வச்சுட்டு உங்களோட வாழ்க்கையில நீங்க உங்களோட வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட கும்பராசி நண்பர்கள் ஃபேமிலியில யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.